அதற்கு கீழே வேரியேஷன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட், பாட வேறுபாடுகள் என்றெல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லுவது இப்பொழுது செம்பதிப்பாக உருவாகி கொண்டிருக்கின்றது. நீண்ட நெடுநாட்களுக்கு முன்னர், பல ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கொள்கையை அவர் தெரிவித்தவர்கள், செம்பதிப்பு போடுகின்றவர்கள் இப்பொழுது அதையெல்லாம் கையாளுகின்றார்கள். எனவே அவர்கள் இந்த அரங்கில் இங்கே வந்திருப்பது உண்மையிலேயே இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மூத்த நிலையில் அவர்கள் அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பது போலவே இங்கு அமர்ந்து கேட்பது நமக்கெல்லாம் வியப்பை தரலாம். ஆனால் இளைய தலைமுறை பின்பற்ற வேண்டிய ஒரு நெறிமுறை என்பது இதனாலே புலனாகும். இளைய தலைமுறை இங்கே பதிப்புகளை பற்றியெல்லாம் விரிவாக அவர்கள் பாலகிருஷ்ண பிள்ளையிலிருந்து தொடங்கி பேசினார்கள். அந்த காலத்தில் பதிப்பு போடுவதற்கு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது மிக எளிமை. ஐயா அவர்களுக்கு தெரியும், பழைய சுவடிகளை பார்ப்பதற்கு மேக்னிஃபையிங் கிளாஸ், பூத கண்ணாடி என்கின்ற வைத்துக்கொண்டு துருவி துருவி பார்த்த பெருமக்கள். பேராசிரியர் பசுபதி அவர்கள், உவேசா அவர்கள் பயன்படுத்தி அந்த கருவிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவருடைய நூலகத்திலே. மிகப்பெரிய ஒரு கருவூலம் அந்த நூலகம். அந்த சுவடிகளை எப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது பார்க்கும்போது, இப்பொழுது மிக எளிமையாக தகவல் தொழில்நுட்ப ஊடகத்தின் வாயிலாக சுவடியை பார்க்காமலே தொடாமலே சீடியின் வழியாக பதிப்பிக்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. அந்த சீடியில் இருக்கிற ஒரு நல்ல முயற்சி இப்பொழுது சுவடியை நேராக பார்ப்பது போல அந்த அழுக்குகளோடு பார்க்கலாம், அப்படி ஒரு அமைப்பு. அதற்கு பின்னர் அதை கரெக்டட் காப்பி என்று இப்பொழுது சுவடிகளிலே அதற்கெல்லாம் சாஃப்ட்வேர் வந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அந்த சுவடிகள் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் களைந்துவிட்டு, மூன்றாவது நிலையிலே அந்த பிரவுன் கலரையும் எடுத்துவிட்டு மிகவும் வெள்ளையாகவும் காட்டுகின்ற, தாளிலே பார்ப்பது போல. இதெல்லாம் சென்ற தலைமுறைக்கு இல்லை. அப்படி அந்த தலைமுறைக்கு சென்றிருந்தால் அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் குறைந்திருக்கும். ஆனால் இது ஒரு 200 ஆண்டு கால பதிப்பு வரலாறு. இந்த பதிப்பு வரலாறிலே எது கால், எது ஒற்றை கொம்பு, எது இரட்டை கொம்பு, எது புள்ளி, எது புள்ளி இல்லாத எழுத்து என்பதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய புலமையால் தான் ஊகித்து இந்த இடத்தில் இது இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பதிப்பித்தார்கள். அந்த பதிப்பினுடைய வரலாறை பார்க்கும்போது, அன்றைக்கு சொன்னது போல நமக்கு கிடைக்கிற முதல் இலக்கிய பதிப்பு 1812 வந்திருக்கின்ற திருக்குறள் பதிப்பு தான். இதுவரைக்கும் கிடைத்த பதிப்புகளிலே முதல் பதிப்பு 1812. தஞ்சை ஞானப்பிரகாசரும் அம்பலவான தம்பிரானும் இணைந்து திருக்குறளையும் நாலடியாரையும் மர எழுத்துக்களால் கோர்த்து அச்செடுக்கப்பட்ட ஒரு நூல் அந்த நூல். அதிலே இப்பொழுது பேசப்படுகின்ற டெக்சுவல் கிரிட்டிசிசம், மூலபாட திறனாய்வு என்று சொல்லுகின்ற ஒன்றை அவர்கள் எந்த அளவிற்கு பின்பற்றியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கும். ஏராளமான வித்வான்களை எல்லாம் அவர்கள் கூட்டி ஒரு குழு முயற்சி, 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு டெக்சுவல் கிரிட்டிசிசத்தில், மூலபாட திறனாய்வில் ஒரு மூலபாடத்தை சுத்த பாடமாக நிர்ணயிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது ஒரே ஒரு தொடர் அந்த நூலில் இருக்கும். இவ்விடம் வந்திருந்த வித்துவ மகாசனங்களிடத்து காண்பித்து சுத்தபாடம் செய்யப்பட்டது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, எங்கெங்கிருந்த சுவடிகள் எல்லாம் பார்க்கப்பட்டன என்று எழுதிவிட்டு அப்பொழுதும் அவர்களுக்கு மனம் திருப்தி அடையவில்லை. இதில் எள்ளளவும் குறையின்று. அதற்கு மேலும் அவர்களுக்கு இன்னொரு இது சரவை பார்த்த பாடம். சரவை என்றால் எழுத்துப்பிழையை நீக்குதல் என்று பொருள். சரவை பார்த்த பாடம் என்று தலையேட்டில் எழுதியிருப்பார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் அந்த காலத்திலே. ஆனால் இவ்வளவு துன்பப்பட்டு கண்டுபிடித்த அந்த 1812 பதிப்பிற்கு ஒரு திருத்த பதிப்பு அச்சில் வரவில்லை, ஏட்டில் வந்திருக்கிறது. அந்த ஏட்டிலே ஒரு அட்டவணை. அந்த ஏடு இப்பொழுது வையாரிப்பள்ளி அவர்கள் தொகுத்து தந்த சுவடி தொகுப்பிலே தேசிய நூலகம் கல்கத்தாவில் இருக்கின்றது. பேராசிரியர் சண்முகம்பிள்ளை அவர்களும் நானும் திவாகர பதிப்பிற்காக அங்கே சென்றிருந்த போது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த ஏட்டை பார்வையிட்டோம். நாங்கள் அந்த பதிவிலும் கூட இப்படி குறித்திருக்கிறோம். முதல் கிடைத்த பாடபேத ஆராய்ச்சி ஏடு என்று அவர்கள் சண்முகம்பிள்ளையாவை பற்றி அவர்களுக்கு தெரியும். சென்னையிலே பல்கலைக்கழகத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் உறவாடி இருக்கிறார்கள் என்பது இளைய தலைமுறையாக இருந்த எங்களுக்கு அப்பொழுது அவர்கள் தான் வழிகாட்டினார்கள். அந்த ஏட்டிலே அப்படி
ஒரு பாடவேதம். ஏனென்றால் இப்பொழுது நாம் பேசப்போவது மூலபாட திறனாய்வு என்பது. அந்த அச்சடிக்கப்பட்ட பிரதியிலே யாரிடமெல்லாம் காட்டி எள்ளளவும் பிழையின்றி சரைவார்த்த பாடம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரதிக்கு ஒரு பிழை திருத்தம் போட்டிருக்கிறார்கள். அந்த பிழை திருத்தம் அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். குறள் எண், அதிகாரம், அந்த நூலிலே அச்சடித்த அந்த நூலிலே இருக்கின்ற அந்த பிழை இருக்கிற இடத்திற்கு அவர்கள் வைத்த தலைப்பு இப்பொழுதும் கூட நம்ம வைந்து பார்க்கலாம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அந்த நூலுக்கு படித்து பார்த்த அந்த ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறார், அச்சடி பிழை, பிரிண்டிங் மிஸ்டேக் என்று நாம் இப்பொழுது வழங்குகின்ற அந்த சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல்லை அந்த ஏட்டிலே போட்டு திருத்தம் என்று போட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு அச்சு நூலை பார்த்து மீண்டும் சுவடியிலே திருத்தி பாடவேதம் குறித்த ஏடு அந்த ஏடுவாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் பேராசிரியர் சண்முகம்பிள்ளை அவர்களும் நானும் அதை பார்த்தபோது மகிழ்ந்து அவர்கள் பேராசிரியர் சண்முகம்பிள்ளை அவர்கள் அதற்கு முதல் பாடவேத ஆராய்ச்சி ஏடே என்று தலைப்பிடலாம் என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் ஒரு பாடத்தை நிர்ணயிப்பதற்கு என்னென்ன கருவிகள் இருக்கின்றன. மிகப்பெரிய வரலாறு, ஒரு 200 ஆண்டு கால வரலாறு. சென்னை கல்வி தமிழ்ச்சங்கத்திலே இருந்த எல்லிஸ் துரையும் மெக்கன்சி துரையும் சேர்த்து வைத்த ஏட்டுச்சுவடி தொகுப்பு தான் இப்பொழுது சென்னையில் இருக்கின்ற அரசினர் சுவடிகள் நூலகம். அந்த நூலகத்திலிருந்தும் உவேசா அவர்கள் தொகுத்து வைத்திருந்த திருவான்மியூரில் இருக்கின்ற அந்த நூலகத்திலிருந்தும் சரஸ்வதி மகால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நூலகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட சுவடிகளும் இவையெல்லாம் தமிழ் உலகில் தமிழ் வரலாற்றில் ஏடுகளிலிருந்து பதிப்பிக்கப்பெற்ற அச்சு நூல்களுக்கு சான்று. ஆனால் இதற்கு முன்னர் இந்த பாடவேதம் சரியா இல்லையா என்பது அச்சு நூலில் மட்டும்தான் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. இந்த மூலபாட திறனாய்வு ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த அந்த நூல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் காலத்திலேயே இந்த மூலபாட திறனாய்வு தோன்றிவிடுகிறது. மிக எளிமையாக அவர்கள் சொல்லிச் செல்வார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் தம் படைப்புகளை எழுதின அவர்களுடைய காலந்தோறும் அதை படியெடுக்கிறார்கள். அப்படி படியிருக்கும் போது ஆசிரியரின் மூலம் என்பதை மிக நுட்பமாக ஆராய்ந்து அதில் இருக்கிற மாசுகளை எல்லாம் நீக்கி உறுதி செய்து மூலபாடத்தை சொல்லுவதுதான் டெக்சுவல் கிரிட்டிசிசம், மூலபாட திறனாய்வு. 21ஆம் நூற்றாண்டில் இந்த திறனாய்வு இப்பொழுது வளர்ந்த நிலையில் உள்ளது. அண்மையில் வாழ்ந்து மறைந்த பாரதிக்கே பல பாடல்களில் பாடபேதம் உண்டு. கைலாசபதி அவர்கள் பாரதி ஆய்வுகள் என்ற நூலிலே அதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாயின் மணிக்கொடி என்ற தலைப்பே அவர்கள் போட்ட தலைப்பு வேறு. இப்படியெல்லாம் அந்த தலைப்பு எப்படியெல்லாம் மாறி இப்பொழுது மாதா துவஜம் என்று அதற்கு தலைப்பிட்டிருப்பார்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது தாயின் மணிக்கொடி என்று வருகிற துவஜம் என்பது நம்ம இப்பவும் கூட திருக்கோயில்களில் இருக்கிற அந்த தம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூல மரம் இருக்கின்றதே, புனிதமான மரம், துவஜ ஸ்தம்பம் என்று சொல்லுவார்கள். எனவே காலந்தோறும் அண்மையில் வாழ்ந்து மறைந்த அவர்களுடைய பாடல்களிலேயே பாட வேறுபாடு ஏற்படுகிறது. எனவே இப்படி தோன்றுகின்ற பல வேறுபாடுகளையும் நம் முன்னையோர் நன்கு உணர்ந்திருக்கின்றனர். தொல்காப்பிய உரைகள், சங்க இலக்கிய திருக்குறள் உரைகள், இவர்களெல்லாம் மூலபாட ஆய்வை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே உரிய முறையில் மிக நாகரிகமாக அவர்கள் மூலபாட ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஒரு பாடம் இருந்தால் அந்த உரையாசிரியர் சொல்லுகின்ற ஒரு தொடர், இவ்வாறு பாடம் ஓதுவாரும் உளர். சரி, இன்னும் என்பதும் பாடம், அதில் ஒரு அரைகுறை மனம் இருக்கும். திருக்குறள் உரை எழுதிய பரிமேலழகருக்கு உரை எழுதிய 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரிரத்ன கவிராயர் திருக்குறள் நுண்பொருள் மாலை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர்